ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பமும், அதிருப்தியும் நிலவிட்டுருக்கு. சம்பள உயர்வு, பென்ஷன் உயர்வுன்ட்டு அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டாலும், அதுக்கான அரசாணை இன்னும் வெளியாகாம இருக்கு. குறிப்பா இந்த டேப்ஸ் திட்டம் பத்தி என்ன நடக்குது? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும் சொன்னாங்க. ஆனா போன மாசம் அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஎஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சாரு. இதே அடுத்து ஒரு சில சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் அறிவிச்சாலும் அது பெருசாக ஈடுபடவே இல்லை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த டேப்ஸ் திட்டத்தை அறிவித்து ஒரு மாதம் முழுசாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இதை எப்படி செயல்படுத்துறது, இதுக்கான விதிமுறைகள் என்ன, தகுதி என்ன அப்படின்னு எந்த ஒரு தெளிவான வரைமுறையும் அரசு இது வரைக்கும் வெளியிடாமலே இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாட்டர்ஜியோ அம்மி பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்த ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சில அரசு சங்கம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மத்திய அரசோட யூபிஎஸ் திட்டத்தோட மறுபெயர் தான், இதில் பெருசாக மாற்றம் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஜனவரி 10ஆம் தேதி அரசாணை வெளியிட்டப்பவே விதிமுறைகள் தனியாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னமும் இது விஷயமா டீட்டெயில் கைட்லைன்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆர்டர் ஆகட்டும் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த ப்ரோட்டஸ்ட்டை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும், கண் துடைப்புக்காக தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்களான்ட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அடுத்ததாக பகுதி நேர ஆசிரியர் நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் நடக்கலை. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த ஓய்வு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 உயர்த்தி வழங்கப்படும்ட்டு உறுதி அளித்தாங்க. ஆனால் இது வந்து மே மாதம் சம்பளம் வாங்கும் போது இது வருமா, அதுக்கான அரசாணையும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியாகாமலே இருக்குது. கடைசியாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷன் 3,500 ரூபாயும், கிராஜுவிட்டி 2,00,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும்ட்டு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் அறிவிப்பு வந்து பல நாட்கள் ஆகியும் இதை செயல்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வராமலே இருக்குது. இதனால் அறிவிப்பு மட்டும் வருது, ஆனால் அமல்படுத்த மாட்டேங்கிறாங்களேன்ட்டு ஊழியர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய அச்சம் உருவாகியிருக்கு. மொத்தத்தில் சம்பளம், பென்ஷன் உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் அறிவிப்போடு நிற்குதா, இல்லை அரசாணை எப்போ வெளியாகும்? அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்து வெளியிடணும். இல்லைனா கண்டிப்பாக அரசாணை வெளியாகிறதுக்கு சிக்கலாயிரும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி ப்ராப்பராக கவர்மெண்ட் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.